நீங்க இப்போ உங்க லேப்டாப்பை லாக் ஆஃப் பண்ணிட்டு, அப்பாடா இன்னைக்கு 8 மணி நேர ஷிஃப்ட் முடிஞ்சதுன்னு நிம்மதியா ஒரு பெருமூச்சு விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புவீங்க இல்லையா? ஆமா, பலரும் அப்படிதான் பண்ணுவாங்க. ம். ஆனா ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. இந்த 8 மணி நேர வேலை, இந்த வார இறுதி விடுமுறை, நீங்க அனுபவிக்கிற இந்த சுதந்திரம், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1886ல சில தொழிலாளர்கள் தூக்கிலிடப்பட்டாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கேக்குறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குல்ல. ஆனா அதுதான் உண்மை. கண்டிப்பா. இன்னைக்கு நாம அலசப் போற தலைப்பும் அதுதான். பலரும் ஏதோ சாதாரணமா ஒரு அரசு விடுமுறை நாள்னு மட்டுமே நினைக்கிற மே தினம் உருவான அந்த இரத்த களரியான வரலாறு பத்தி தான் பேசப் போறோம். அமெரிக்காவோட சிகாகோ நகர வீதிகள்ல சிந்தப்பட்ட ரத்தம் எப்படி பல கடல் மைல்களை தாண்டி சென்னை மெரினா கடற்கரை வரைக்கும் வந்து ஒரு பெரும் புரட்சியா மாறுச்சு அப்படிங்கறத நாம விரிவாக பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. ஆமா. இந்த வரலாற்று தரவுகளையும் ரொம்ப நுட்பமான தகவல்களையும் நமக்கு தொகுத்து வழங்கி இந்த ஆழமான தேடலுக்கு அடித்தளமிட்டவர் ஆசிரியர் ஜெனா. அவரோட குறிப்புகளை வச்சுதான் இதை நாம இன்னைக்கு பேச போறோம். சரி, இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நாம இப்போ 19ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதிக்கு போகணும். சிகாகோ நகரோட ஹேமார்க்கெட் பகுதியில ஒரு மாபெரும் போராட்டம் வெடிக்குது. கோரிக்கை ரொம்ப எளிமையானது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் மட்டுமே வேலை. ஆனா ஆனா அந்த சாதாரண கோரிக்கைக்கு கிடைச்ச பதில் மரண தண்டனை. அதுதான் எனக்கு புரியவே இல்ல. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை கேட்கறது என்ன அவ்ளோ பெரிய தேச துரோகமா? எதுக்காக அரசாங்கம் அவ்ளோ கொடூரமா நடந்துக்கறாங்க? அதாவது அந்த காலகட்டத்தோட சமூக பொருளாதார நிலைமைய நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கான விடை உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ 1880கள்ல பாத்தீங்கன்னா தொழில் புரட்சி அதோட உச்சகட்டத்துல இருந்த நேரம் அது. ஓ, அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டைமா? கரெக்ட். எந்திரங்களுக்கு எப்படி ஓய்வு தேவையில்லையோ அதே போல மனிதர்களுக்கும் ஓய்வு தேவையில்லைன்னு முதலாளித்துவம் நம்பின காலம் அது. ஒரு தொழிலாளி ஒரு நாளைக்கு 14ல இருந்து 16 மணி நேரம் வரைக்கும் வேலை பார்க்கணும். 16 மணி நேரமா? மை காட்! ஆமா, எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது. மிக குறைவான கூலி. மனிதர்களை வெறும் சதையால எந்திரங்களா மட்டுமே பார்த்தாங்க. அந்த நேரத்துல தான் 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் அப்படிங்கிற முழக்கம் வருது. இது முதலாளிகளோட லாபத்துக்கு விடப்பட்ட நேரடி சவாலா பார்க்கப்பட்டுச்சு. லாபம் குறையும் பயந்துருப்பாங்க. சரியா சொன்னீங்க. மே 1ஆம் தேதி 1886 அன்னைக்கு தொடங்கின வேலை நிறுத்தம் ரொம்ப அமைதியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா மே 4ஆம் தேதி ஹேமார்க்கெட் சதுக்கத்துல நடந்த கூட்டத்துக்குள்ள யாரோ ஒருத்தர் ஒரு வெடிகுண்ட வீச போலீஸ் கண்ணூடித்தனமா சுட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஆமா, அது ஒரு பெரிய ரத்தக்களரியா மாறிடுச்சு. பல தொழிலாளர்கள் கொல்லப்பட்டாங்க. அந்த வன்முறையை தொடர்ந்து நடந்த விஷயங்கள் தான் வரலாற்றோட இருண்ட பக்கங்கள்னு சொல்லணும். அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தினதுக்காக ஆல்பர்ட் பார்சன்ஸ், ஆகஸ்ட் ஸ்பைஸ், அடால்ஃப் ஃபிஷர், அப்புறம் ஜார்ஜ் ஏங்கல், இந்த 4 தொழிலாளர் தலைவர்கள் மேல எந்த ஆதாரமும் இல்லாம பொய் வழக்கு போடப்பட்டு தூக்கிலிடப்பட்டாங்க. உண்மைதான். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். அந்த தூக்கு மேடையில நின்னுகிட்டு ஆகஸ்ட் ஸ்பைஸ் சொன்ன இறுதி வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா, அது இன்னைக்கும் உலகெங்கும் எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு. அவர் என்ன சொன்னாரு? அவர் சொல்றார், நீங்க எங்க குரல்களை நெரிச்சிடலான்னு நினைக்கிறீங்க. ஆனா இன்று நீங்க ஒடுக்கும் இந்த மௌனம் எங்க குரல்களை விட வலிமையா ஒலிக்கும் காலம் வரும் அப்படின்னு சொன்னார். அட, புல்லரிக்குது கேட்கும் போதே. ஆமா, அவர் சொன்ன மாதிரியே அந்த 4 பேரோட மரணம் சிகாகோவோட முடிஞ்சிடல. உலகெங்கிலும் இருந்த உழைக்கும் வர்க்கத்தோட மனசுல ஒரு மாபெரும் நெருப்பு பத்த வச்சிடுச்சு. அதோட விளைவாதான் பாத்தீங்கன்னா 1889ஆம் ஆண்டு பாரிஸ் நகர்ல பிரெஞ்சு புரட்சியோட 100வது ஆண்டு நினைவு நிகழ்வா ஒரு மாபெரும் சோஷலிஸ்ட் மாநாடு நடக்குது. ஓஹோ, அங்கதான் இந்த முடிவு எடுத்தாங்களா? ஆமா, அந்த மாநாட்டுல தான் 1890 மே 1ஆம் தேதிய சர்வதேச தொழிலாளர் தினமா அனுசரிக்கணும்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ஒரு நிமிஷம், இத கொஞ்சம் நாம நடைமுறை ரீதியா யோசிச்சு பார்ப்போம். சிகாகோல யாரோ தட்டிவிட்ட ஒரு டாமினோக்கல் பாரிஸ் நகர்ல விழுந்து அங்கிருந்து பல சமுத்திரங்களை தாண்டி 1923ல சென்னை மெரினா கடற்கரைக்கும் வந்திருக்கு. இதுதான் என்ன ரொம்ப ஆச்சரியப்பட வைக்குது. ஆமா, எனக்கும் அது ரொம்ப பிரமிப்பா இருக்கும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, 1920கள்ல இன்டர்நெட் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, எந்த சோஷியல் மீடியாவும் கிடையாது. தகவல் தொடர்பு ரொம்ப ரொம்ப குறைவா இருந்த அந்த காலத்துல அமெரிக்காவிலையும் ஐரோப்பாவிலையும் உருவான ஒரு சித்தாந்தம் இந்தியாவோட ஒரு மூலையில இருக்கிற மதராஸ் மாகாணத்தோட கடற்கரைக்கு எப்படி வந்து சேர்ந்துச்சு? அதுக்கான மெக்கானிசம் என்ன? இது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. ஐடியாக்கள், அதாவது சிந்தனைகள் எப்பவுமே அரசுகளோட எல்லைகளை தாண்டி பயணிக்கிற தன்மை கொண்டவை. அதுக்கு ஒரு பெரிய வாகனமா அமைஞ்சது கடல் வழி வர்த்தகமும் மாலுமிகளும் தான்.
ஓ, கப்பல் மூலமா வந்ததா? கண்டிப்பா. பம்பை, மத்ராஸ், கல்கத்தா மாதிரி துறைமுக நகரங்களுக்கு வந்த ஐரோப்பிய கப்பல்கள்ல வெறும் சரக்குகள் மட்டும் வரல. தத்துவங்களும், துண்டு பிரசுரங்களும், மார்க்சிய புத்தகங்களும் ரொம்ப ரகசியமா வந்து இறங்குச்சு. வாவ், ஒரு அண்டர் கிரவுண்ட் நெட்வொர்க் மாதிரியே செயல்பட்டிருக்கு. ஆமா. அதோட எம்.என். ராய் மாதிரி சர்வதேச தலைவர்கள் ஐரோப்பாவில இருந்து எழுதின கடிதங்களும் கட்டுரைகளும் இங்க இருக்கிற சிந்தனையாளர்களை வந்து அடைஞ்சுது. அப்படி மதராஸ்ல ஒரு மிகப்பெரிய நூலகத்தை வச்சுக்கிட்டு உலக நடப்புகளை தொடர்ந்து கவனிச்சுட்டு வந்தவர் தான் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர். அவர்தான் இந்த சர்வதேச இயக்கத்தோட அலைகளை மெரினா கடற்கரைக்கு கொண்டு வந்தவர். அவர்தான் இந்தியாவோட முதல் மே தினத்தை கொண்டாடினது இல்லையா? சரியா சொன்னீங்க. 1923ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி மெரினால அவர் அதை கொண்டாடினார். மே டே அப்படிங்கறத தமிழ்ல தொழிலாளர் தினம்னு பேர் சூட்டுனதும் அவர்தான். இந்தியாவுல முதல் முறையா செங்கொடி உயர்த்தப்பட்டதும் அங்கதான். ஆனா எனக்கு இங்க ஒரு மிகப்பெரிய சட்டச்சிக்கல் தெரியுது. நாம பேசிட்டு இருக்கிற வருஷம் 1923. இந்தியா முழுவதும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தோட இரும்பு பிடியில இருந்த நேரம் அது. ரவுலட் சட்டம் மாதிரி கொடூரமான அடக்குமுறை சட்டங்கள் அமல்ல இருந்த காலம். ஆமா, சுதந்திர போராட்டமே ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருந்த நேரம். கரெக்ட். மூச்சு விட்டாலே தேசத்ரோட வாழ்க்கையில உள்ள தள்ளுற ஆங்கிலேய அரசுக்கு மத்தியில சிங்காரவேலர் எப்படி எந்த ஒளிவு மறைவும் இல்லாம கடற்கரையில கூட்டத்தை கூட்டி செங்கொடியை ஏத்துனார். பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கதான் சிங்காரவேலரோட அந்த தீர்க்க தரிசனமும் அரசியல் வியூகமும் வெளிப்படுது. பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரா நேரடியா கம்யூனிஸ்ட் கட்சின்னு பேரை வச்சு ஆரம்பிச்சா அடுத்த நிமிஷமே அதை தடை செஞ்சுடுவாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆமா, அதனால அவரு சட்டத்துல இருந்த ஒரு ஓட்டைய ஒரு சாதுரியமான வழியை பயன்படுத்தினாரு. அவர் அந்த அமைப்புக்கு லேபர் கிசான் பார்ட்டி ஆஃப் ஹிந்துஸ்தான் அப்படின்னு பேரிட்டார். அதாவது இந்துஸ்தான் தொழிலாளர் விவசாயி கட்சி. கரெக்ட். அரசியல் கிளர்ச்சிக்கான அமைப்புன்னு காட்டிக்காம உழைக்கிற மக்கள் அப்புறம் விவசாயிகளோட பொருளாதார சமூக நலன்களுக்காக போராடுற அமைப்பு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை அவர் உருவாக்குனாரு. இது சட்டப்பூர்வமா பிரிட்டிஷ் அரசு ரொம்பவே குழப்பத்துல ஆழ்த்திடுச்சு. அட, இது ஒரு மிகச்சிறந்த லூப் ஹோலா இருந்திருக்கு. ஆமா, ஆனா பிரிட்டிஷ் அரசுக்கு ஆதரவானவங்க சும்மா இருக்கல்ல. அந்த சமயத்துல பிரிட்டிஷ் ஆதரவு நிலைப்பாடு கொண்ட மெட்ராஸ் மெயில் அப்படிங்கிற பத்திரிகை சிங்காரவேலரோட இந்த முன்னெடுப்ப ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. இது தேவையற்ற கிளர்ச்சின்னு எழுதினாங்க. அதுக்கு சிங்காரவேலர் என்ன சொன்னார்? அதுக்கு அவர் கொடுத்த பதிலடி தான் ஒரு மாபெரும் திருப்புமுனை. உண்மையான தொழிலாளர்கள் மட்டுமே இந்த தினத்தை கொண்டாடுறாங்க. அவங்க யாரை கண்டும் எந்த அடக்குமுறையை கண்டும் துளியும் அச்சமுற தேவையில்லைன்னு ரொம்ப நெஞ்ச நிமிர்த்தி பதிலளிச்சார். சூப்பர். அது வெறும் வார்த்தைகள் கிடையாது. ஆங்கிலேயர்களோட ஆதிக்கத்துக்கு அவர் விட்ட நேரடி சவால்னே சொல்லலாம். கண்டிப்பா. தோழர் சுகுமால் சென் எழுதின இந்திய தொழிலாளி வர்க்கம் உருவாகி வளர்ந்த வரலாறு அப்படிங்கிற நூல்ல சிங்காரவேலரோட இந்த தளராத மார்க்சிய பற்றுதான் இந்தியாவுல தொழிலாளர் இயக்கம் வேரூன்ற ஆணிவேரா இருந்துச்சுன்னு ரொம்ப தெளிவா பதிவு பண்ணிருக்கார். மெரினால ஒரு அடையாளமா தொடங்கின இந்த மே தினம் அடுத்தடுத்த வருஷங்கள்ல எப்படி ஒரு தேசிய அளவிலான இயக்கமா மாறுச்சு. ஏன்னா கொடிகளை ஏத்துறதும் கூட்டங்கள் போடுறது மட்டுமே தொழிலாளர்களோட வாழ்க்கை தரத்தை மாத்திடாது இல்லையா? இந்த உணர்வு எப்படி சட்ட புத்தகங்கள்ல மாற்றங்களை உருவாக்குச்சு? பாத்தீங்கன்னா, ஒரு நினைவு நாளா தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துற நாளா தொடங்கின மே தினம் உரிமைக்கான போராட்ட நாளா பரிணாமம் அடைஞ்சதுதான் இதோட மிக முக்கியமான கட்டம். 1920ல ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ், அதாவது AITUC உருவாக்கப்பட்டுச்சு. தொழிற்சங்கங்கள் ஒன்னா சேர ஆரம்பிச்சாங்க. ஆமா, மெரினா கூட்டத்துக்கு அப்புறம் தொழிற்சங்கங்களோட கட்டமைப்பு நாடு முழுவதும் ரொம்ப வலுவா மாறுச்சு. 1926ல பம்பாயில NM ஜோஷி மாதிரி தலைவர்களோட தலைமையில நகராட்சி ஊழியர்கள் பெருந்திரளா பங்கேற்ற போராட்டங்கள் நடந்துச்சு. அப்போ இது மெட்ராஸ்ல இருந்து பாம்பே கான்பூர்னு பரவ ஆரம்பிச்சிருச்சு. கரெக்ட். 1927ல கான்பூர்ல நடந்த AITUC மாநாட்டுல தான் மே தினத்தை இந்தியா முழுவதுமா ஒருங்கிணைந்து கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ தீர்மானமே கொண்டு வந்தாங்க. இதோட விளைவு எனக்கு தெரிஞ்சு சுதந்திர இந்தியாவில தான் முழுமையா பிரதிபலிச்சதுன்னு நினைக்கிறேன். 1947லிருந்து 1970 வரையிலான காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டங்களை எடுத்துக்கிட்டா அது தொழிலாளர்களோட அன்றாட வாழ்க்கைய தலைகீழா மாத்துச்சு. நிச்சயமா. மினிமம் வேஜஸ் ஆக்ட், அதாவது குறைந்தபட்ச ஊதிய சட்டம், அப்புறம் ஃபேக்டரிஸ் ஆக்ட் மாதிரியான சட்டங்கள் வெறும் காகிதங்கள்ல எழுதப்பட்ட வரிகள் கிடையாது. இதுக்கு முன்னாடி நிலைமை எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படி இருந்துச்சு? ஒரு முதலாளி உங்களுக்கு ஒரு தொகையை சம்பளமா பேசிட்டு மாச கடைசியில அதுல பாதியை மட்டுமே கொடுத்தா உங்களால எந்த நீதிமன்றத்துக்கும் போக முடியாது. அடப்பாவமே. ஆமா, தொழிற்சாலையில எந்த காற்றோட்டமும் இருக்காது.
ஆபத்தான இயந்திரங்களுக்கு பாதுகாப்பு கவசங்கள் இருக்காது, விபத்து நடந்தா ஒரு இழப்பீடும் கிடையாது. இந்த இருண்ட யதார்த்தத்தை மாத்தி தொழிலாளர்களுக்கு ஒரு சட்டபூர்வமான பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குனது தான் இந்த இயக்கங்களோட மாபெரும் வெற்றி. இதோட தொடர்ச்சியாதான் பல மாநில அரசுகள் மே தினத்தை அதிகாரப்பூர்வ அரசு விடுமுறையா அறிவிச்சாங்க. சரி, இதுவரைக்கும் நாம பேசினது 20ஆம் நூற்றாண்டு வரலாறு. இப்போ கொஞ்சம் நிகழ்காலத்துக்கு வருவோம். இன்னைக்கு பலரும், குறிப்பா புதிய தலைமுறையினர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க யாரும் முகத்துல கிரீஸ் தடவிக்கிட்டு ஃபேக்டரியில வேலை செய்யலையே, நாங்க ஏசி ரூம்ல லேப்டாப்போட வேலை பார்க்குறோம் அல்லது ஆப் மூலமா ஆர்டர் எடுத்து டெலிவரி செய்யறோம், எங்களுக்கும் அந்த 1886 ஹேமார்க்கெட் போராட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்னு நினைக்கிறாங்க. பலருக்கும் அந்த எண்ணம் இருக்கு. நவீன தொழில்நுட்ப காலகட்டத்துல ஐடி துறையிலையும் கிக் எக்கானமி அப்படின்னு சொல்லப்படுற முறைசாரா தொழில்கள்ல இருக்கிறவங்களுக்கும் மே தினத்தோட முக்கியத்துவம் என்ன? ஒரு வகையில பார்த்தா ஐடி ஊழியர்கள் நல்ல சம்பளத்துல பாதுகாப்பான சூழல்ல தானே இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய மாயை. தொழிற்சாலையோட செங்கல் சுவர்கள் இன்னைக்கு டிஜிட்டல் திரைகளா மாறி இருக்கு அப்படிங்கறது உண்மைதான். ஆனா சுரண்டலோட அடிப்படை எந்த விதத்திலையும் மாறல. 1886ல ஒரு தொழிலாளி தொழிற்சாலைக்குள்ள இருக்கிற அந்த 14 மணி நேரம்தான் அடிமையா இருந்தான். ஆனா இன்னைக்கு லேப்டாப்பா மூடினாலும் வேலை முடியறது இல்லையே. சரியா சொன்னீங்க. ஸ்மார்ட் போன்களும் லேப்டாப்களும் நிறுவனங்களோட ஆப்ஸ்களும் ஒரு ஊழியரை 24 மணி நேரமும் வேலைக்கு கட்டி போடுது. இரவு 11 மணிக்கு வர ஒரு இமெயிலுக்கு உடனே ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயமும் மன அழுத்தமும் இன்றைய டிஜிட்டல் தொழிலாளியோட 14 மணி நேர உழைப்பு சுரண்டல் தான். ஓ, நீங்க சொல்றத பார்த்தா ஸ்விக்கி, ஊபர் மாதிரி தலங்கள்ல வேலை செய்யறவங்களோட நிலைமை இன்னும் மோசம்னு தோணுதே. அவங்கள நிறுவனங்கள் ஊழியர்கள்னு கூட ஒத்துக்கிறது இல்லையே. மிகச் சரியான புள்ளிய தொட்டிங்க. அவங்கள நிறுவனங்கள் இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர்ஸ் அல்லது பார்ட்னர்ஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. பார்ட்னர்ஸ்னு கூப்பிட்டு எந்த பெனிஃபிட்டும் தரமாட்டாங்க. அதுதான் விஷயமே. எதுக்காக அப்படி கூப்பிடுறாங்கன்னா, நாம சற்று முன் பேசின அந்த பழைய ஃபேக்டரிஸ் ஆக்ட், மினிமம் வேஜஸ் ஆக்ட், பிஎஃப், மருத்துவ காப்பீடு, இந்த மாதிரி எந்த ஒரு சட்டப்பூர்வ பொறுப்பும் தங்களை சாராம தப்பிச்சு கொள்றதுக்கான ஒரு சாதுரியமான வார்த்தை விளையாடு தான் அது. ஒரு அல்கோரிதம் அவங்கள இயக்குது, அதுவே அவங்களுக்கு ரேட்டிங் கொடுக்குது, அதுவே அவங்கள வேலையை விட்டும் தூக்குது. இது ரொம்ப பயமுறுத்துற யதார்த்தமா இருக்கு. ஆமா, எந்த உரிமையுமே கேட்க முடியாத இந்த நவீன கால கொத்தடிமை முறைக்கு எதிரா குரல் எழுப்பவும், சம வேலைக்கு சம ஊதியம், பெண்களுக்கான மகப்பேறு விடுப்பு மாதிரி அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டவும் தான் இன்னைக்கு மே தினம் ரொம்ப அதிகம் தேவைப்படுது. இதை விட ஒரு பெரிய பூதம் இப்ப நம்ம கண் முன்னாடி நிக்குது. செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ. மனிதர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த பல வேலைகளை இன்னைக்கு ஏஐ சாஃப்ட்வேர்கள் நொடி பொழுதுல செஞ்சு முடிக்குது. இந்த அசுரத்தனமான தொழில்நுட்ப வளர்ச்சியால எதிர்காலத்துல வேலை இழப்புகள் அதிகரிக்கும்னு ஒரு பயம் இருக்கு. இதையெல்லாம் எதிர்கொள்ள மே தினம் நமக்கு ஏதாவது பாடம் கற்றுக் கொடுக்குதா? உறுதியா கத்துக் கொடுக்குது. தொழில்நுட்பம் வளரும்போது அது மனிதர்களோட உழைப்பு சுமைய குறைச்சி வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். அதுக்கு மாறா மனிதர்களை வேலையை விட்டு துரத்திட்டு ஒரு சிலரோட லாபத்தை மட்டுமே பெருக்க பயன்படக்கூடாது அப்படிங்கிறது தான் தொழிலாளர் அமைப்புகள் வைக்கிற வாதம். அன்னைக்கு மிஷின் வந்தப்போ என்ன பயம் இருந்ததோ அதேதான் இன்னைக்கு ஏஐ வந்த போது இருக்கு. அதேதான். எந்திரங்கள் வந்தப்போ 19ஆம் நூற்றாண்டுல எப்படி ஒரு நெருக்கடி வந்ததோ அதே நெருக்கடியை தான் இன்னைக்கு ஏஐ கொண்டு வந்திருக்கு. மனித உழைப்போட மாண்பை எப்படி காப்பாத்துறது, தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு இடையே வேலை பாதுகாப்பை எப்படி உறுதி செய்யறது அப்படிங்கிற சமூக நீதி சார்ந்த விவாதங்களை முன்னெடுக்கிற மிக முக்கியமான கருவியா இன்றைய மே தினம் மாறியிருக்கு. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஆனா இந்த விவாதங்கள் எல்லாம் மேல்தட்டு அல்லது தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்களை பத்தியதாவே இருக்குன்னு தோணுது. இதையெல்லாம் தாண்டி ஒரு அடிப்படையான மிகவும் இருண்ட ஒரு பிரச்சனை இன்னைக்கும் நம்ம சமூகத்துல நிலவுதே. நாம ஏஐ பத்தியும் டெக்னாலஜி பத்தியும் பேசிட்டு இருக்கிற இதே வேளையில இந்தியாவிலே தொழிலாளர் நலத்திட்டங்கள்ல முன்னணியில் இருக்கிற தமிழ்நாட்டுல கூட ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கே. ஆசிரியர் ஜனா, அவங்களோட குறிப்புகள்ல ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப அழுத்தமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். நாம ஏஐ மூலமா வேலை பறி போயிடுமோன்னு பயப்படுறோம். ஆனா இன்னிக்கும் நம்ம கண் முன்ன எந்த தொழில்நுட்பமும் நுழைய முடியாத செங்கல் சூளைகள்லயும் பட்டாசாலைகள்லயும் டீ கடைகள்லயும் தங்களோட குழந்தை பருவத்தை பறி கொடுத்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற பிஞ்சு குழந்தைகள் இருக்காங்க. அது ரொம்ப வலி நிறைந்த ஒரு நிதர்சனம். உழைப்பே உலகின் அடித்தளம்னு மே தினத்துல நாம முழங்குறோம். ஆனா அந்த உழைப்பு பெரியவர்களுக்கு மட்டுமே சொந்தமானதா இருக்கணுமா? பிஞ்சு கரங்கள்ல கருவிகளை கொடுக்கறது உழைப்பு கிடையாது. அது ஒரு சமூகமா நாம செய்யற ஈவிரக்கமற்ற பெருங்குற்றம். சரியா சொன்னீங்க.
அதனால தான் இந்த மே தினத்துல குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரானவன் ரொம்ப விழிப்புடன் செயல்படணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான கடமையாகுது. மே தினத்தோட உண்மையான வெற்றி அப்படிங்கிறது சம்பள உயர்வுலையும் இல்ல வார விடுமுறைகளையும் மட்டும் இல்ல, எந்த ஒரு குழந்தையும் வேலைக்கு போகாம பள்ளிக்கூடத்துக்கு போறதை உறுதி செய்யறதுல தான் இருக்கு. கண்டிப்பா. நீங்களோ நானும் ஒரு கடைக்கு போகும்போதோ அல்ல பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும்போதோ ஒரு சிறுவனோ சிறுமியோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்தா அது ஏதோ சாதாரண காட்சியான கடந்து போகக்கூடாது. நிச்சயமா கடந்து செல்லக்கூடாது. அவங்க குழந்தை தொழிலாளர்கள்னு உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட உடனடியாக உதவி எண் 1098, அதாவது சைல்ட் லைன், அல்லது பள்ளிக்கல்வித்துறை உதவி எண் 14417 இதுக்கு தொடர்பு கொண்டு புகார் கொடுங்க. அந்த ஒரு கால் பண்ணா போதும் இல்லையா? ஆமா, நீங்க செய்யற அந்த ஒரு சின்ன ஃபோன் கால் ஏதோ ஒரு குழந்தையோட கைகள்ல இருக்கிற சுத்தியல பிடுங்கிட்டு ஒரு பேனாவை கொடுத்து அவங்களோட ஒட்டுமொத்த எதிர்காலத்தையே மாத்தி எழுதலாம். உரிமைக்காக போராடுறது மே தினத்தோட ஒரு முகம்னா, பெற்ற உரிமைகளை பாதுகாப்பா அடுத்த தலைமுறைக்கு, குறிப்பா குழந்தைகளுக்கு கடத்துறது அதோட இன்னொரு முகம். ரொம்ப மிக ஆழமான, நாம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. நாம இப்போ இந்த ஆழமான தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த உரையாடல் மூலமா நாம ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும். 8 மணி நேரம் வேலை அப்படிங்கிறது முதலாளிகள் நமக்கு கொடுத்த கருணை கிடையாது. அது ரத்தம் சிந்தி போராடி பெற்ற உரிமை. உண்மைதான். சமத்துவம், வேலை பாதுகாப்பு, மனிதநேயம், இந்த 3 தூண்கள் மேலதான் உலகெங்கும் உள்ள உழைக்கும் வர்க்கம் நிக்குது. இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யற அந்த தருணத்துல உங்களை நேரடியா பார்த்து நான் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். அடுத்த முறை நீங்க உங்க ஆபீஸ் வேலையை முடிச்சிட்டு லாக் ஆஃப் பண்ணும்போதோ அல்லது உங்க ஷிஃப்ட் முடிஞ்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போதோ ஒரு நிமிஷம் நினைச்சுக்கோங்க, இந்த ஓய்வு, இந்த நேரம் யாரோ உங்களுக்கு இலவசமா கொடுத்தது கிடையாது. இது 1886ல சிகாகோல தூக்குமேடையில நின்ன ஸ்பைஸ் ஃபாசன்ஸ் மாதிரியான உங்களோட உயிர் தியாகத்தாலையும் 1923ல சென்னை மெரினாவுல சிங்காரவேலர் ஏத்துன செங்கொடியோட உறுதியாலையும் உங்களுக்கு கிடைச்சது. கண்டிப்பா இது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். உலகம் இன்னும் வேகமா மாறப்போகுது. 19ஆம் நூற்றாண்டுல ஃபேக்டரி புகைக்கு மத்தியில 8 மணி நேர வேலைக்காக போராடினாங்க. ஆனா 2030ல அல்காரிதம்களும் ஏஐயும் உலகை ஆளும் காலத்துல 24 மணி நேரமும் நம்மள வேலைக்கு கூப்பிடுற டிஜிட்டல் முதலாளித்துவத்துக்கிட்ட ரைட் டு டிஸ்கனெக்ட், அதாவது டிஸ்கனெக்ட் செய்யும் உரிமையை யார் போராடி பெற்று தர போறாங்க? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நள்ளிரவு 12 மணிக்கு உங்க மொபைல்ல வர்ற ஒரு ஆபீஸ் இமெயில் சத்தத்தை கேட்கும்போது இந்த வரலாற்று பின்னணியை நினைச்சுக்கோங்க. புதிய தொழில்நுட்ப மாற்றங்கள்ல உங்களோட வேலை நேரமும் உழைப்போட வடிவமும் எப்படி மாறப்போகுது? உங்க உரிமைகளை நீங்க எப்படி பாதுகாக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. அந்த சிந்தனையோட இன்றைய இந்த ஆழமான தேடலை நாங்களும் நிறைவு செய்றோம்.